ஓகே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு நம்ம எல்லா மெஷர்மென்ட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டோம். சோ இந்த மெஷர்மென்ட்ல நம்ம எப்படி மார்க் பண்ண போறோம், எப்படி கட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து பேக் சைட் கட்டிங்கில் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பேப்பரை 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். மெஷர்மெண்ட்லாம் எப்படி எடுக்கணுன்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ எப்போவுமே ஸ்டிச்சஸ்க்கு நம்ம 1 inches விட்டுப்போம். ஸோ அந்த மாதிரி கீழே ஒரு 1 inches விட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டிச்சஸ் லைன்லேருந்து மெஷர் பண்ணாமல் ஸ்டிச்சஸ் விட்ட லைன்லேருந்து எக்ஸாக்டாக மெஷர் பண்ணுவீங்க. ஸோ இந்த லைன் போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்மளோட லென்த்து, அதாவது ப்ளவுஸோட லென்த்து நம்ம 13.5 inches எடுத்துருந்தோம். 13.5 inches அழகாக எக்ஸாக்டாக அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கீழே லைன் போட்டால் மாதிரி மேலே ஒரு லைன் போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். நான் அது போடலை. அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ்க்கு ஒரு 1/2 inches விட்டு மார்க் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம எக்ஸாக்ட் அளவோட லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ்க்கு விட்ட அந்த 1/2 inchஸோட லைனையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து லென்த்து, இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நெக்கோட லென்த்து வந்து 2 inches, எக்ஸ்ட்ராவாக 1 inches நம்ம ஸ்டிச்சஸ்க்காக வைக்கிறோம். ஸோ அதை மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு பேக் சைடு தான் நம்ம இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பேக் சைடில் நீங்கள் எவ்வளோ இறக்கி வைக்க போகிறீங்க அதுன்றது உங்களோட ஆப்ஷன். யூஸ்வலாக வைக்கிற லென்த் வந்து 8, நான் வச்சது 9. ஸோ 9 வச்சுட்டு 9 inches வச்சுட்டு அதையும் மார்க் பண்ணி இந்த நெக் லென்த்தையும் நம்மளோட பேக் சைட் லென்த்தையும் நம்ம வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸாக்டாக ப்ராப்பராக அந்த லைனை மெஷர் பண்ணி லென்த்தை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதை மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ண போகிறது ஷோல்டரோட லென்த்து. ஷோல்டரோட லென்த் வந்து யூஸ்வலாக வந்து 2.5 inches வைப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த 2.5 inches வச்சுக்கலாம். 2.5 inchesலேருந்து நீங்கள் ஒரு 1/4 inch எக்ஸ்ட்ரா வச்சாலும் ஓகே, இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா நான் 1 inch வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. நான் வந்து 1/4 inch தான் பிடிச்சேன், 1/4 தான் பிடிச்சிருக்கேன். ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட பாடியோட மெஷர்மெண்ட் நம்ம எடுத்திருந்தோம். எனக்கு வந்து 38 வந்திருந்தது பாடியோட கம்ப்ளீட் மெஷர்மெண்ட். பட் ஆனால் 38 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணால் 9 inches மார்க் பண்ணோம். ஆனால் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ச் விட்டு 10 inches நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தையலுக்கு, அதாவது ஸ்டிச்சஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஒரு 2 inches விட்டுட்டு இன்னொரு லைன் நம்ம போட்டுக்கலாம். போட்டு முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக இருக்கிறது நம்மளுக்கு ஆமோல் அளவு தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்ன மார்க் பண்ணிங்க அப்படின்றது. ஆமோல் அளவு வந்து எனக்கு வந்து ஆமோலோட அளவு வந்து 14 inches தான். கரெக்டாக ஒரு 7 inches வச்சுட்டு அது கூட எக்ஸ்ட்ரா 1/2 inches ஸ்டிச்சஸ்க்கு வச்சு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். நான் எங்கேருந்து மார்க் பண்ணுறேன்றதை கவனிச்சுக்கோங்க. கீழே நம்ம 1 inch விட்டுருந்தோம்ல ஸ்டிச்சஸ்க்கு, அதை விட்டுட்டு நார்மல் லைன்லேருந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஷோல்டரோட அளவையும் ஆமோலோட அளவையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. கர்வ் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கர்வ் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆமோலில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக் சைடில் நீங்கள் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஓகே. இல்லை கட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நெக் தான் வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் அது பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு ட்ரேஸ் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட் சைடை வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து கம்ப்ளீட் பேக் சைடோட மெஷர்மெண்ட்ஸ். ஸோ மெஷர்மெண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்க பேப்பர் கட்டிங்கை பத்திரமா எடுத்து வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.